ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம பல்லவன் வந்து ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. நான் கண்டிப்பாக அண்ணனுங்கிட்ட நான் சொல்ல தான் போகிறேன். நானே அவங்க என்னை 10 அடி அடிச்சிருந்தா கூட நான் 1 அடி அடிச்சிருப்பேன். ஏன்னா அவங்க பேசின பேச்சு அப்படி. உங்களை போய் தப்பாக பேசுகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. என்னால் நீங்கள் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நான் அண்ணனுங்கிட்ட நான் சொல்ல தான் போகிறேன். சோழ அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக அவர் சும்மாவே விட மாட்டார், அடித்து மூஞ்செல்லாம் உடச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வாய் பேசினதோ அந்த வாய் கிழிச்சு விட்டுருவார் அப்படின்ற மாதிரியெல்லாம் பல்லவன் வந்து சொல்கிறாங்க. ஏற்கனவே உங்கள் அண்ணனோட கேஸ் வந்து கோர்ட்டில் போயிட்டு தான் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் அவரோட டிரைவிங் லைசன்ஸ் வேறு இருக்குது. வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கார், ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இப்போ நம்ம மறுபடியும் அவரை போலீஸ் ஸ்டேஷன்னு சொல்லிட்டு இழுத்து விட்டுட்டுருமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம், அதை பற்றி நம்ம கவலையே படக்கூடாது. நல்லவங்க பேசியிருந்தா கூட நம்ம கவலைப்படலாம். ஆனால் ஒன்றுத்துக்கு வந்ததை ஒரு பொறுக்கி பேசினதுக்காக நாம் கோவப்பட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம இழக்கக்கூடாது. பல்லவா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு நீலா வந்து சொல்கிறாங்க. சரிங்க, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் உங்களோட வாழ்க்கைக்காக நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழன் இருந்துட்டு வீட்டில் இருக்கார். அப்போ அவருடைய அப்பா வந்து சாப்பிட்றதே ஊருக்கே கேட்குற மாதிரியே முருங்கைக்காய் வந்து சாப்பிட்டுட்ருக்காரு. உங்களுக்கெல்லாம் யார் இங்கே வீட்டுக்கு வர சொன்னாங்க? அது அந்த முக்கில் டீ கடை இருக்குல்ல, அங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து தானே இருப்பீங்க. அப்படியே இருக்க வேண்டியதுன்னு ஒழுங்காக உங்களுக்கு சாப்பிட தெரியுதா? கீழெல்லாம் இறச்சி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க. நீ எதுக்காக என்னக்காக கொஷின் பண்ணிகிட்ருக்க? நீ எதுக்கு இப்போ வீட்டில் இருக்க? ஓ, உன்னுடைய லைசன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குல்ல, வேலை வெட்டி இல்லாமல் சும்மா தான் கிடக்குற, அதனால தான் இப்படி எல்லாரையும் கலாச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் வந்து சொல்கிறாங்க. என்னை பற்றி பேசுனீங்க, உங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததாக லாயர் ஃபோன் பண்ணுறாங்க. கேஸ் நாளைக்கு கோர்ட்டில் வருது, நீங்கள் 2 பேரும் நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நியூச்சுரலாக டிவோர்ஸ்க்கு தானே நீங்கள் 2 பேரும் அப்ளை பண்ணீங்க, இப்போ நீங்கள் எப்படி இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லாயர் வந்து கேட்கவும், அவங்களுக்கு தான் டிவோர்ஸ் மேலே ஆசை, எனக்கு தான் டிவோர்ஸ் வேண்டாம், நான் உங்களை விரும்புகிறேன், அவங்க கூட நான் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன், கோர்ட்டு வரைக்கெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று புரியல, உங்களுக்கு வேண்டானா நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கிட்ட தான் பேசணும், என்கிட்ட பேச எந்த உரிமையும் உங்களுக்கு இல்லை. நீங்கள் முதல்ல உங்கள் ஒய்ஃப் கிட்ட பேசிவிட்டு நீங்கள் கோர்ட்டுக்கு நாளைக்கு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்ததாக சோழன் இருந்துட்டு நம்ம சரணை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக சேரன் கிட்ட நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து சோழன் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நைட்டில் தூங்கக்கூட முடியல அப்படின்ற மாதிரி சேரன் வந்து சொல்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் நம்ம சோழன் வந்து பார்க்குறாரு. நல்லா கொரட்டு விட்டு தூங்கிட்டுருக்காரு சேரன். என்னை தவிர எல்லாருமே நிம்மதியாக தான் தூங்கிட்டுருக்காங்க, எனக்கு மட்டும்தான் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு சோழன் புலம்பிகிட்ருக்காரு. எப்படி நான் உன்னால் இவ்வளோ பெரிய பொய்யெல்லாம் சொல்ல முடியுது? படுத்தா அடுத்த நிமிஷமே நீ தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. இல்லைடா, வேலை கொஞ்சம் அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் நிலா கிட்ட என் மனசில் இருக்கிறதா சொல்லிடுறேன். அவங்களால தான் நான் அந்த திருமண வாழ்க்கையில் கஷ்டப்படுறதா அவங்க நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, உங்கள் கூட நான் சேர்ந்து வாழணும்னு சொல்லி ஆசைப்படுறேன்னு அவங்கக்கிட்ட நான் சொல்லிடலான்னு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்கிறாங்க. சரிடா, உனக்கு என்ன தோணுதோ நீ அதை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆஃபீஸ்லேயே போய் கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ராகவர் இருந்துட்டு நிலா, நானே உங்களை ட்ராப் பண்ணிடுறேன், நான் போகிற வழியில் தானே உங்கள் வீடு இருக்குது, ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சோழன் இருந்துட்டு வாங்க நிலா போகலாம், அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்தேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். ஓ, இது உங்கள் பெரியப்பா பையன் தானே, சரிங்க, உங்கள் சிஸ்டரை பத்திரமா கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சோழா, இவன் சொல்கிறதுக்காகலாம் நீ டென்ஷன் ஆகாத, நிலாவை இங்கேருந்து பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. குறி சொல்கிறவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, பட்டாணி வைக்கிறவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. சோழன் இருந்துட்டு ஏங்க நாம் இப்போ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியே ஆகணுமா, நம்ம பேசாமல் சேர்ந்து வாழலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நிலா வந்து ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.